Hi friends, welcome to Mass Cooking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசானில் ஒரு ப்ராடக்ட் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கென்ட் இன்ஸ்டன்ட் எக் பாய்லர் மிஷின் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக பக்காவாக பேக் பண்ணி வந்துருந்துச்சு. ஸோ பேக்கிங் எப்படி வச்சு அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 1800 rupees, ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் 1049 rupees கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணவனே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 year வாரண்டி இதில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பக்கா பேக் பண்ணி வந்துருந்துச்சு. எந்த டேமேஜுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லாக திறந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கென்ட்டோட இன்ஸ்டன்ட் எக் பாய்லர் மிஷின். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் லெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளார வந்து ஒரு சின்ன பவுலும் மெஷரிங் கப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெஷரிங் கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த கப்பு எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 3 விதமான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சாஃப்ட், மீடியம், ஹார்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி முட்டை வேகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் முட்டையை அழகாக வேக வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. ஸோ முட்டை வேக வைக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த மெஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த வித ப்ரமோஷன் வீடியோவுமே கிடையாது. நான் வாங்கின அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மெஷரிங் கப்பு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் லைட்டாக ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா முட்டை வந்து கிராக் இல்லாமல் சூப்பராக வேகும். அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக் ட்ரே, அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 7 முட்டை தாராளமாக வேக வைக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் தண்ணியை வந்து எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு ட்ரேயை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லிட்டை போட்டு நீங்கள் மூடிடணும். மூடிட்டு கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா முட்டை உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி ஃபுல்லாக கீழே தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிட்டு முட்டை வெந்துருச்சுன்னா அந்த பட்டன் வந்து தானாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக முட்டை வெந்திருக்கும். வழக்கமாக முட்டை நம்ம எப்படி பாயில் பண்ணுவோம்னா தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுவோம். ஒரு சமயம் 10 நிமிஷம் வேகும், ஒரு சமயம் 15 நிமிஷம் வேகும். நமக்கே சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாயில் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு முட்டை வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எப்படி முட்டையை வேக வைக்கிறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.